சாப்பிட்டீங்களா? கேட்கல காலையில் சாப்பிட்டீங்களா? நானும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாரும் இங்கே வந்து நிற்பீங்க அதே மாதிரி. ஏன் ஸோ ஐ ஆல்சோ ப்ரௌட் இன்னொரு விஷயத்தில் என்னோட அப்பா 1970s பியூசி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் சென்ட் ஜோசப் காலேஜ் தான் படித்தார். நான் சயின்ஸ் I'm here to talk about the awareness of cancer. Means false belief என்னென்ன கரெக்ஷன் நினைச்சிட்டு இருக்கோம் அதை பிரேக் பண்ணுறதும் அதுக்கு எவிடன்ஸும் அதுக்காக தான் இங்கே பேசணும். ஸோ இந்த டாபிக்ஸ் I'm going to cover is the magnitude of cancer. That is the incidence. Worldwide எவ்வளோ இருக்குது, இந்தியாவில் எவ்வளோ இருக்குது. Then the most important one, that is the myths, false belief and the facts regarding it. Last are teachings. So my most important aim is உங்களை எல்லாரும் அவேக்காக வச்சுருந்தது தான் என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் aim. So it will not be like நான் மட்டும் பேசுகிற மாதிரி இருக்காது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசணும். This is the Globocon data. Globocon worldwide population based registries, cancer based registries. So அவங்க வந்து worldwide cancer cases எவ்வளவு இருக்குன்னு கலெக்ட் பண்ணுவாங்க. So every 2-3 years they will get the data. 2022 பாத்தீங்கன்னா worldwide 20 million cancer patients இருந்தாங்க. அதே வந்து 2025 பாத்தீங்கன்னா that's 1.3 million. So அதே இந்தியால எவ்வளவு இருக்கு? So 2022 ல 1.4 million cases, but 2025 ல is 1.5 million cancer cases rise ஆயிருக்கு. அதே Globocon என்ன பண்ணாங்கன்னா ஒரு எஸ்டிமேட் போட்டாங்க. Next 20 to 25 yearsல எவ்வளவு cancer cases இருக்கும். So 2022 ல 1.41 million இருந்தது. You can see at 2045 2.46 million, almost doubling of cancer cases. அதே ரைட் சைடுல கிராஃப் பாத்தீங்கன்னா இது கிளியர் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு 2022, இங்க 2050. சோ இந்த கர்வ் வந்து பாருங்க ஸ்டீப்பா ரைஸ் ஆயிடும். சோ இதனால நம்ம என்ன அச்சீவ் பண்ணிருக்கோம் இந்தியால? Cancer capital of the world. முன்னாடி diabetes capital, TB capital, the next cancer capital of the world. Proud இருக்கா? So அதுக்கு தான் முக்கியமா awareness create பண்றது தான் இருக்கு. So இது வந்து cancer region wise எவ்வளவு incidence இருக்கு world wide. Most common cancer பாத்தீங்கன்னா lung cancer world wide, next followed by breast. அதே இந்தியால most common cancer நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா கேள்வி கேட்பேன். Most common cancer in India is breast cancer. The next common cancer is oral cavity. Are they males and females? If you separate them, each females, most common cancer is breast cancer. Second most is cervix cancer. Third most is ovarian cancer. Are they males? Oral cavity cancer most common, followed by lung cancer. So females, the most common cancer is breast cancer. Are they male? கேட்கல. அவைக்கா இருக்கீங்களா? யாரும் பேச மாட்டீங்களா? எஸ் சார் நோவா ப்ளீஸ் அதான் சொல்லுங்க. எஸ் சார். So main topic போலாம். The first myth, false belief, cancers are incurable. 3 to 4 volunteers அவங்களே எழுதிச்சு கேன்சர் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நானே சூஸ் பண்றேன். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. இதுக்கும் மார்க்குக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. யாரும் எடுத்துக்கீங்கன்னா நானே கிட்ட பண்ணுவேன். கேன்சர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரி, கேன்சர் வந்துச்சுன்னா கண்டிப்பா சாதாரண அப்ரோச் பண்ணலாம். பட் அது உண்மையா போய் From what side?
ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சரும் ஒவ்வொரு ஸ்லைடில் தெரியும் உங்களுக்கு. கேன்சர் இப்படி ரெண்டாவது க்யூர் பண்ண முடியுமா முடியாது? சரி, இப்போ யாருக்கு ஒருத்தங்க உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கேள்வி கேட்கற போகிறதில்ல, ஸ்டாஃப்ஸும் சேர்த்துதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. கேன்சர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கேன்சருங்கிறது வந்து முன்னாடியோட அதிகமாக பண்ணிட்டு வருது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னும் பரவாயில்ல, யாருமே தெரியல. அதை பற்றி சொன்னாங்க. ஸோ மோஸ்ட் காமன் கேன்சர்னா க்யூர் பண்ண முடியாது, அதுதான் எல்லாருக்கும் சொல்லிருக்கோம். பட் ஒருத்தங்க சொன்ன மாதிரி கேன்சர் இஸ் டிடெக்டட் ஏர்லி, தட் இஸ் ஏர்லி ஸ்டேஜாக டிடெக்ட் பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். கேன்சரில் 4 ஸ்டேஜ் இருக்கு. 1 ஸ்டேஜ் 1, 2, 3 and 4. ஸ்டேஜ் 1 வந்து ஏர்லி ஸ்டேஜ் அண்ட் சம் கேசஸ் ஸ்டேஜ் 2 இஸ் ஆல்சோ ஏர்லி ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே டிடெக்ட் பண்ண முடிஞ்சா கேன்சரை கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். அதே லோக்கலி அட்வான்ஸ், தட் இஸ் ஸ்டேஜ் 2 and 3, அந்த மாதிரி இருந்தால் கூட சம் பேஷண்ட்ஸ் கேன் பி க்யூர்ட் அண்ட் மீதி எல்லாரும் ட்ரீட் பண்ண முடியும். அதே ஸ்டேஜ் 4 கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ், தட் இஸ் கேன்சர் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் வேற பக்கம் உடம்புக்கு பரவிடுச்சு. அப்படி இருந்தால் கூட பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்கு, தட் இஸ் பாலியேட்டிவ் கேர் பிளஸ் பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட். அது கொடுத்தா யூ கேன் இம்ப்ரூவ் த சர்வைவல், அவங்களோட வாழ்நாளை கண்டிப்பாக அதிகப்படுத்த முடியும், பிளஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃபையும் அதிகப்படுத்த முடியும். ஸோ ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எல்லாமே வாயில சொல்லாமல் பார்த்தாலே எவிடன்ஸோட காமிக்கிறது. ஸோ the first one, most common cancer in India. எனக்கு சத்தம். Last page, most common cancer in India. சொல்லுங்க, நீங்க சொன்னதா அடுத்து ப்ரோசீட் பண்ணுவேன். சொல்லுங்க, கரெக்ட் தான், சத்தம் கேட்கல. ஸோ மோஸ்ட் காமன் கேன்சர் இன் இந்தியா அண்ட் ஃபீமேல் மோஸ்ட் காமன் இஸ் பிரஸ்ட் கேன்சர். ஸோ இந்த கிராஃப் மட்டும் பாருங்க, இந்த y axis பாருங்க, கீழே நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ எத்தனை பேஷண்ட்ஸ் இந்த கேன்சர் டேட்டால எழுதிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் 75,000 பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ். இது எல்லாமே ஹை இம்பாக்ட் ஃபேக்டர் ஜெர்னல்ஸ் பப்ளிஷ் ஆகுது. ஸோ இந்த கீழே இருக்க லைன் தெரிஞ்சது இல்லை, கீழே இருக்க ஆரஞ்சு லைன் மட்டும் பாருங்க, தட் இஸ் M0, early stage breast cancer patients. early stage na cancer வந்து breastல மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயும் வரல. ஸோ அந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸை எடுத்துருக்காங்க. கீழே எத்தனை பேர் இருக்காங்க? M0 ல ஆல்மோஸ்ட் 30,000 பேஷண்ட்ஸ், 30,000 breast cancer patients. 20 இயர்ஸ்ல பாருங்க, இந்த y-axis இருக்கிறது எத்தனை பேர் இறந்துருக்காங்க percentage. So at 20 years 15% died. So அப்பனா 20 வருஷத்துல early stage breast cancer இருக்கிறவங்க மொத்தமா 15% தான் die ஆகிறாங்கன்னா 85% they are still alive. That is out of 30,000 patients, 26,000 patients they are still alive at 20 years. இப்போ சொல்லுங்க, early stage cure பண்ண முடியுமா முடியாது? இப்போ இருக்க லேட்டஸ்ட் அட்வான்சஸ் படி முன்னாடி இருந்தே ரொம்ப அதிகமாக இருக்கு. Now development in the oncology field, medical, surgical, radiation and medical oncology most important. அதனால டெத் ரேட்டை எவ்வளவு தூரம் கம்மி பண்ணிருக்காங்க பாருங்க. கீழே இருக்கிறது 1969 டேட்டா, 70% died. Breast cancer இந்த எல்லா ஸ்டேஜும், ஸ்டேஜ் 1, 2, 3, 4 all the stages they have taken, early stage மட்டும் இல்ல. So 1969 ல 70% death rate இருந்தது. 2019 ல பாத்தீங்கன்னா that decreased 40% and now 2025 it has further decreased. So oncology field rapidly developing, அதனால death rate எவ்வளவு தூரம் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. Plus early stage breast cancerனா கண்டிப்பா கியூர் பண்ண முடியும். So breast cancer மட்டும் இல்ல, next
கேன்சர். ஏன்னா ஒரே எவிடன்ஸ் மட்டும் பார்த்தாதுல ஏர்லி ஸ்டேஜ்ல கியூர் பண்ண முடியும்னு சொல்றது. அடுத்து ஓவரியன் கேன்சர். ஓவரியன் கேன்சரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஈவன் ஸ்டேஜ் 4 என்ன சொல்லிருக்கேன், ஒரே இடத்துல இல்லை, மீதி இடத்துல பரவி இருக்கு. லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர். ஓவரியன் கேன்சரோட ஸ்பெஷாலிட்டி ஸ்டேஜ் 4 ஓவரியன் கேன்சர் கூட கியூர் பண்ண முடியும். அதுதான் இந்த டேட்டா. ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 and 4 பிளட்ல இந்த பாசிட்டிவிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். மியூட்டேஷன், தட் இஸ் BRCA மியூட்டேஷன், அந்த பேஷண்ட்ஸ் மட்டும் நீ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸ்டேஜ் 3 and 4 ஓவரியன் கேன்சருக்கு யூஸ்வலா நார்மல் ட்ரீட்மெண்ட் என்னன்னா கீமோதெரபி ஒரு 3 சைக்கிள், தென் சர்ஜரி, அதுக்கப்புறம் திரும்பி கீமோதெரபி 3 சைக்கிள். இதுதான் யூஸ்வல் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி யூஸ்வலா ட்ரீட்மெண்ட் பண்ணதில்ல. இந்த ரெட் லைன் மட்டும் பாருங்க. ஸோ 7 years டேட்டா, 7 yearsல பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 4 46% they are still alive. அதே இது ரீசன்ட் 2 years பேக் பப்ளிஷ் ஆன ஆர்டிகல். கீமோ சர்ஜரி கீமோ அதுக்கப்புறம் BRCA பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ்ல ஒரு ட்ரக் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணாங்க 2 years தர மாதிரி. ஸோ அந்த ட்ரக்கை ஆட் பண்ணனால the same stage 3 and 4 patients 7 yearsல பாருங்க 67%, that is almost 21% absolute benefit. So 7 வருஷத்துல even a stage 4 ovarian cancer எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க? 67% they are still alive. So இதெல்லாம் தான் லேட்டஸ்ட் அட்வான்சஸ். வெயிட் பண்ணுங்க, இன்னும் வெயிட் இது நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் lung cancer stage 4. 90s எல்லாம் ஸ்டேஜ் 4 lung cancer வந்தாலே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டைம் டேட் ஆஃப் டெத் தான் வெயிட் பண்ணும். பட் கீமோதெரபி அட்வான்ஸ் வந்தோடனே ரெண்டா பிரிச்சாங்க. ஒன்று ஸ்டேஜ் 4 lung cancer ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டாங்க, இன்னொன்று கீமோதெரபி தந்தாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியல, பட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைன், எல்லோ கலர் லைன் ரெட்டாக இருக்கு. ப்ளூ கலர் லைன் தான் கீமோதெரபி தந்தது. ஸோ கீமோதெரபி தந்தனால கொஞ்சம் பெனிஃபிட் வந்தது. ஸோ அதே வந்து ரைட் சைடில் ஒரு மெட்டா அனாலிசிஸ்னா நிறைய ஆர்டிகல்ஸை கம்பைன் பண்ணி ஒரே ஆர்டிகலாக பப்ளிஷ் பண்ணுது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கீமோதெரபி ரெஜிமெண்ட்ஸ் ஒரு ஸ்டேஜ் 4 lung cancer கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஆவரேஜாக வாழ்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எழுதிட்டு தெரியுதா? ஸோ ஸ்டேஜ் 4 lung cancer கீமோதெரபி மட்டும் கொடுத்தா ஆவரேஜ் சர்வைவல் பார்த்தீங்கன்னா 8 months. எவ்வளோ? ஸோ 4th stage lung cancer பேஷண்ட்க்கு கீமோதெரபி மட்டும் இருந்தா 8 months தான் ஆவரேஜ் சர்வைவல். அதர் லாஸ்ட் இயர் பப்ளிஷ் ஆன டேட்டா, அதே ஸ்டேஜ் 4 lung cancer அதுல ஒரு சப் குரூப் ஆல்க் பாசிட்டிவ், அந்த பேஷண்ட்க்கு கேன்சர் டயக்னோஸ் ஆகுது. டயக்னோஸ் ஆனோன்னா ஒரே ஒரு மாத்திரை டெய்லி அந்த மாத்திரை மட்டும் எடுத்துக்கிட்டா லாஸ்ட் இயர் தான் பப்ளிஷ் பண்ணுது. 5 years எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க? 60% they are still alive. ஒரு காலத்துல ஸ்டேஜ் 4 lung cancer வந்தா கீமோதெரபி மட்டும் தந்தா 8 மாசம் தான் உயிர் வாழ்ந்துட்டவங்கள அதுல ஸ்டேஜ் 4ல ஆல்க் பாசிட்டிவ் ஒரே ஒரு மாத்திரை மட்டும் டெய்லி எடுத்துக்கிட்டா 5 வருஷத்துல இன்னும் 60% பேர் உயிரோட இருக்காங்க. இன்னும் கேன்சர் கியூர் பண்ண முடியாதா? முடியுமா முடியாதா? நெக்ஸ்ட் பிளட் கேன்சர் பாருங்க. சாலிட் கேன்சர்ஸ் they are totally different from blood cancers. எதனாலனா கேன்சர் கண்டிப்பா யாரும் வரக்கூடாது. பட் கேன்சர் சப்போஸ் வந்ததுன்னா பிளட் கேன்சரா இருந்தா பெட்டர். எதனாலனா blood cancer even a last stage can be cured. blood cancer ல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு லுகீமியா லிம்போமா இருக்கு. பட் எந்த டைப் இருந்தா கூட even a last stage it can be cured. சோ அதுல ஒரு டைப் லிம்போமால ஹாட்கின்ஸ் லிம்போமா. இந்த டேட்டா படி ஸ்டேஜ் 3 and 4 பேஷண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. சோ அதுல யூசுவலான ரெஜிமெண்ட் கொடுத்திருக்காங்க ABVD. 6 yearsல பாத்தீங்கன்னா 74% இன்னும் உயிரோட இருக்காங்க. அதே இன்னொரு ரெஜிமெண்ட் கம்பேர் பண்ணதுல 74 ல 82 ஆச்சு. அப்சல்யூட் பெனிஃபிட் ஆல்மோஸ்ட் 8% ஆச்சு. சோ நியூ ரெஜிமெண்ட் கொடுத்து பார்த்தாங்க பெனிஃபிட் இருக்குது. இது லாஸ்ட் இயர் ஜூலை 2024ல பப்ளிஷ் ஆன டேட்டா. இன்னொரு நியூ ரெஜிமெண்ட் ட்ரை பண்ணாங்க, BRE கேட் ரெஜிமெண்ட். அதே பாத்தீங்கன்னா 94% இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜ் 3 and 4 பிளட் கேன்சர் ஹாட்கின்ஸ் லிம்போமா முன்னாடி யூஸ்வலாக ரெஜிமெண்ட் கொடுத்தது
74% தான் கியூர் பண்ண முடிஞ்சது. அடுத்த இன்னொன்று ட்ரை பண்ணாங்க 82% ஆச்சு. Now latest 94% they are able to cure. பார்த்து ஹாப்பியா இருக்கா இல்லையா? கேன்சர் கியூர் பண்ண முடியுமா முடியாதா? கேட்கல, இவ்வளவு நேரம் கத்தி பேசுறது. Early stage cancer can be cured. அதே locally advanced na some patients can be cured and some can be treated. Blood cancer எந்த ஸ்டேஜ் இருந்தா கூட கியூர் பண்ண முடியும். Next, all lumps are cancers or tumors. கரெக்டா? எல்லா கட்டியும் கேன்சர் கட்டி. என்ன நினைக்கிறீங்க? சொன்னீங்களா தான் ப்ரொசீட் பண்ண முடியும். கேன்சர் எதனால வருதுன்னா, ஒரு யூஸ்வலா ஒரு மெக்கானிசம் நார்மல் செல்ஸ் ஸ்டெம் செல்ஸ்னு இருக்கு. அது வந்து ஒரு செல்லா மாறும். அந்த செல் வந்து ஒரு ஆஃப் லைஃப் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு நார்மல் செல்லா மாறும். அது இறந்துட்டு. ஸோ அந்த மெக்கானிசத்தில் ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா அந்த இன்ஜுரிக்கு நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை குணப்படுத்த பார்க்கும். அந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னா ஸோ அப்போ தான் ஒரு அப்நார்மல் செல் வரும். ஸோ இன்ஜுரி வந்துருச்சு, ஒரு அப்நார்மல் செல்ஸ் வந்துருச்சு, அது ஹியூமன் பாடி வந்து அந்த அப்நார்மல் செல்லை அடிக்க முடியல. அப்படி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த அப்நார்மல் செல் நிறையா ப்ராலிஃபரேட் ஆகும். ப்ராலிஃபரேட்னா மல்டிப்ளை ஆகும். ஸோ அந்த மல்டிப்ளை ஆகிறது தான் அந்த அப்நார்மல் செல்ஸ் கேன்சராக மாறும். ஸோ கேன்சர் எதனால வரலாம்? அந்த ஜெனட்டிக்னால இருக்கலாம், இல்லை மாலிகுலர் வேரியேஷன்ஸ்னால இருக்கலாம். அந்த அப்நார்மல் செல்ஸ் ப்ராலிஃபரேட் ஆகுதா? ஸோ அந்த மாதிரி வர்றதுல எல்லா கட்டியும் கேன்சர் கட்டி கண்டிப்பாக கிடையாது. 80 to 85% lumps they are not cancerous. Breast self examination நீங்க எல்லாம் பண்ணால இது எத்தனை பேர் தெரிஞ்சது? Breast self examination வெரி குட். வேற பாய்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் தெரியுமா? எதுக்கு இது சொல்றேன்னா, சிரிக்கிற விஷயம் இல்லை. மோஸ்ட் காமன் கேன்சர் இந்தியா மாநில இது எதனால இந்த அவேர்னஸ் இல்லாதனால தான் பிரஸ்ட் கேன்சர் வந்து அதிகமாகிடும். அவேர்னஸ் இருந்திருந்தா, இந்த இதெல்லாம் பண்ணியிருந்தா ஏர்லி ஸ்டேஜ்ல டிடெக்ட் பண்ணி கியூர் பண்ண முடியும். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, சிஸ்டர்ஸ், அக்கா, தங்கச்சிங்கெல்லாம் கூட யாருக்குமே ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் போய் சொல்லுங்க. ஒன்ஸ் கேன்சர் டயக்னோஸ் ஆச்சு, அது லோக்கலி அட்வான்ஸ்னா அது கியூர் சான்சஸ் கம்மியாகிடும். இந்த மாதிரி கரெக்டான அவேர்னஸ் எல்லாம் போய் சேர்ந்துருந்தா ஏர்லி ஸ்டேஜ்ல டிடெக்ட் பண்ணி ஈஸியாக கியூர் பண்ண முடியும். 6 ஸ்டெப்ஸ் கைட்லைன்ஸ் பண்ணி இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் அப்போ சேம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கையை மேலே ரெண்டு தூக்கிட்டு பிரெஸ்ட் ரெண்டும் கரெக்டான லெவலில் இருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்று ஆரஞ்சு ஸ்கின் தெரியுமா? தோல் ஆரஞ்சு தோல் டிம்பிள்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி ஸ்கின்ல இருந்தால் அது அப்நார்மல். இமீடியட்டாக டாக்டர் பார்க்கணும். ஸோ கையை மேலே தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அதே வந்து கையை இடுப்பில் வச்சுட்டு ரெண்டும் எல்லாம் ஈக்குவலாக இருக்காது, அதே கண்ணாடி முன்னாடி பார்க்கணும். 3 ஸ்டெப்பு அதே மாதிரி. 4th ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். ஒரு கட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்குறது எப்படி? கையோட பாம்பை ஃப்ளாட்டாக வச்சுக்கணும். என்னைக்கும் கட்டி இருக்குன்னா இந்த மாதிரி பிடிச்சிட்டு கட்டியை எக்ஸாமின் பண்ணக்கூடாது. பாம்பை ஃப்ளாட்டாக வச்சுட்டு இதான் பிரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. பிரெஸ்ட்டில் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் கட்டி ஏதாச்சும் இருக்கான்னு தெரியும் ரெண்டு சைடும். 5th வந்து ஏதாச்சும் டிஸ்சார்ஜ் இருந்ததுன்னா ப்ரெஸ் பண்ணி பார்த்தா டிஸ்சார்ஜ் வருதா இல்லையான்னு தெரியும். 6th வந்து அதே லைன் டவுன் பொசிஷனில் பண்ணுறது. ஸோ மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது யாரெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும்? மோர் தென் 20 years of age, 20 வயசு மேலே இருக்கிறவங்க ஃபீமேல்ஸ் அப்போ மந்த்லி ஒன்ஸ் ஆர் அட்லீஸ்ட் 3 monthly ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். எதனால சொல்கிறேன்னா, பேஷண்ட்ஸ் எல்லாம் வரவங்க இந்த கட்டி எத்தனை நாளாக இருக்குன்னா, எத்தனை நாள் இருக்குன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணுறது தான். ஒரு 15 நாள் 20 நாள், சில பேர்லாம் 3 மாதம் 6 மாதமாக அப்படியே இருக்குது, எதுவும் பண்ணல, அதனால் நானும் எதுவும் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரலன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா கட்டி இவ்வளோ பெருசாக வரும். ஸோ ஒரு 7 cm 10 cm கட்டி இல்லை அல்சரோட வருவாங்க. அந்த மாதிரி வந்தால் உங்களோட கியூர் சான்சஸ் வந்து கம்மியாகிடும். ஸோ அதே இந்த மாதிரி அவேர்னஸோட எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஒரு சின்ன கட்டி மட்டும் இருந்ததுன்னா டிடெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக கியூர் பண்ண முடியும். ஸோ இனிமேல் யாராச்சும் கட்டி இருந்தால் பேனிக் ஆகாதீங்க.
தயவு செஞ்சு கன்சல்ட் பண்ணுங்க. எதனாலனா 80 to 85% lumps they are not cancerous. தயவு செஞ்சு both ரெண்டு சைடும் female or male more than 20 years breast self examination எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நீங்க எல்லாருக்கும் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கற்று தரீங்க. எதனால சொல்றேன்னா திரும்பி சொல்றது ஒன்னே ஒன்று தான். மோஸ்ட் காமன் கேன்சர் இன் இந்தியா ஃபீமேல்ஸ் பிரஸ்ட் கேன்சர். மார்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா எல்லாமே லேட் ஸ்டேஜில் வர்றதுனால குணப்படுத்துறது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களோட சர்வைவல் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியுது, பட் க்யூர் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்தியாவிலையும் நம்ம மார்டாலிட்டி கம்மி பண்ண முடியும், கேன்சர் இன்சிடென்ட்ஸும் கம்மி பண்ண முடியும். Next, cancer do not have symptoms or always have painful symptoms or symptoms. ஒன்று சிம்டம்ஸே வராது, இல்லை வந்தால் ரொம்ப பெரிய கட்டி. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா கேன்சர் ஒன்ஸ் வந்துட்டா இட்ஸ் லைஃப் லாங் பேட்டில். கண்டிப்பாக இல்லை. உங்கள் பாடி பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எதனால சொல்கிறேன்னா ஏதாச்சும் ஒரு அப்நார்மல் சிம்டம் வந்ததுன்னா உங்கள் பாடி அதுக்கு எதிர்த்து போராட பார்க்கணும். 90 to 95% கண்டிப்பாக அது ஜெயிச்சிடும். அப்படி ஜெயிக்காம இருந்ததுனா தான் சிம்டம்ஸ் பர்சிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ லம்ப்ஸ், புது கட்டி இருக்கு, யூஸ்வலாக 1 to 2 weeks or 3 weeks குள்ள கரைஞ்சிருச்சுன்னா ஓகே, இது பிரச்சனை இல்லை. கரையாம எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு, எல்லாம் நியூ சிம்டம்ஸ், அதிலே பெயின் வருது அப்படின்னா உடனே டாக்டர் பார்க்கணும். நான் ஏஜிங் ஓரல் அல்சர், வாயில அல்சர் ஏதாச்சும் வந்ததுன்னா 1 to 2 weeks குணமாயிடும். அப்படி ஆவல தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு, தயவு செஞ்சு டாக்டர் பார்க்கணும். அதே மாதிரி தான் அன்எக்ஸ்பெக்டட் வெயிட் லாஸ், நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க, வெயிட் குறைஞ்சிட்டே இருக்கு, ஃபீவர், பெயின், போராடிட்டே இருக்கு, மீது எல்லா சிம்டம்ஸும். எதனால சொல்றேன்னா முக்கால்வாசி கேன்சர் பேஷண்ட்ஸ் வரவங்க எல்லாமே சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 6 months, 3 months, 6 months, 1 year இருக்கும். ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அல்சர் யூஸ்வலாக ஸ்மாலாக தான் ஸ்டார்ட் ஆகிடும். பட் வரும்போது பேஷண்ட் எப்படி வருவாங்கன்னா இங்கே இது வரைக்கும் கேன்சர் அல்சர் இருக்கும். எல்லாருமே முக்கால்வாசி பேர் லேட் ஸ்டேஜில் தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. பட் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடிலேருந்தே இருக்குது. ஸோ உங்கள் பாடி ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். உங்களுக்கு தெரியணும் எந்த சிம்டம்ஸ் அப்நார்மல், எது நார்மல். Next, cancers are only due to genetic mutations and lifestyles, nothing to do with it. எல்லா கேன்சரும் லைஃப் ஸ்டைல்ஸ் ஆர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால வரதில்லை. ஜெனடிக்ஸ்னால வர கேன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா only 10%. மீதி 30 to 35% வந்து இட் இஸ் டியூ டு ஹை ரிஸ்க் லைஃப் ஸ்டைல் பிஹேவியர். என்னென்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ எதர் வாயில சூப் பண்ணுறது இல்லை ஸ்மோக் பண்ணுறது, alcohol, obesity, lack of physical activity, high fat diet, fruits and vegetables கம்மியா இன்டேக் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஹை ரிஸ்க் ஃபேக்டர். ஒருத்தருக்கு இன்னொரு மெத் என்னன்னா ஃபேமிலியில் ஒருத்தருக்கு கேன்சர் வந்துருச்சு, ஸோ நம்மளுக்கும் கேன்சர் வருமா, இது எல்லாருக்கும் டவுட் இருக்கும். அதுக்குன்னு சர்டன் இண்டிகேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்லி 10% ஆஃப் த கேன்சர்ஸ் தான் ஜெனட்டிக் அல்லது ஃபேமிலி எல்லாம் வருது. இது எல்லா கேன்சரும் ஜெனட்டிக் அல்லது ஃபேமிலியாக தான் வராது. ஸோ அதனால ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு கேன்சர் இருந்தால் தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். நம்மளுக்கு கேன்சர் வந்துடணும், தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். அதுக்குன்னு சடன் கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ எந்த கேன்சருக்கு சப்போஸ் எக்ஸாம்பிள் யங் ஏஜில் பிரெஸ்ட் கேன்சர் வந்ததுன்னா ஸோ அவங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலிங் பண்ணிவிட்டு ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்தால் தான் மீதி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வர சான்சஸ் இருக்குது, இல்லைன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு கேன்சர் ஃபேமிலி வந்தால் தயவு செஞ்சு பயப்பட வேணாம். ஒன்லி 10% தே ஆர் ஹெரிடிட்டரி ஆர் ஜெனட்டிக், மீதி எல்லாரும் கண்டிப்பாக இல்லை. Smoking causes cancer only in smokers and not others. So smoke பண்றவங்க மட்டும் தான் கேன்சர் வருமா, மீதி பேர் வராதா? ஸ்மோக்கிங் அந்த சிகரெட்ல இருக்கிறது டொபாக்கோ. இன்னொன்று நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறது புகையில மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா புகையில தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு விதமாக எந்த விதமாக யூஸ் பண்ணாலும் டொபாக்கோ வந்து இட்ஸ் அ ஹை ரிஸ்க் பாசிட்டிவ் ஏஜென்ட் ஃபார் காசிங் கேன்சர். சிகரெட் பேக்கெட்டில் மட்டும் ஃபோட்டோலாம் போட்டு வச்சிருந்தா மட்டும் பத்தாது, நம்மளுக்கும் அவேர்னஸ் இருக்கணும். அதுக்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு
கேன்சர் வர ஹை ரிஸ்க்கு காரணம்னு நம்மளுக்கு தெரியும். ப்ளஸ் ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால உங்களுக்கு மட்டும் ரிஸ்க் இல்லை, ஒன் ஸ்டாண்டிங் நியர்பை, தட் இஸ் பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் டைரெக்டாக இன்ஹேல் பண்ணுறீங்க, அவங்க வந்து இன்டைரக்டாக இன்ஹேல் பண்ணுறாங்க, அவங்களும் தே ஆர் அட் ஹை ரிஸ்க் ஃபார் கேன்சர். ஸோ நீங்கள் மட்டும் ரிஸ்க் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து ரிஸ்க் இல்லை. ஸோ டொபாக்கோ யூஸ்னால கேன்சர் பாடியில் எந்த ஆர்கன் வேணாலும் காஸ் பண்ணும், தட் இஸ் ஃப்ரம் ஹெட் டு டோ. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ஆர்கனும் அஃபெக்ட் பண்ணும், எந்த ஆர்கனில் வேணாலும் கேன் காஸ் கேன்சர். இது யாராவது புரியுதா? ஒரு பாட்டன் பாருங்களா, யார் புரிஞ்சாங்க? யாரும் சொல்லுங்க. புரியுது தலையாட்டுங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஒருத்தங்க இறந்துட்டாங்க லெஃப்ட் சைடில், அவர் ஸ்மோக் வேணுமான்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நோ தேங்க்ஸ், ஐ குவிட் ஸ்மோக்கிங், நான் ஸ்மோக்கிங்கே விட்டுட்டேன். ரைட் சைட்லேயும் அதே மாதிரி தான், ஒரு எலும்பு போட்டுட்டேன், ஸ்மோக் வேணுமான்னு, சிகரெட் வேணுமான்னு கேட்குறாரு. அவரும் அதே தான், ஐ குவிட் ஸ்மோக்கிங். வந்ததுக்கு அப்புறம் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணுறதுல ஏதாச்சும் யூஸ் இருக்கா இந்த மாதிரி? புரியுதா? ஸோ ஒன்ஸ் இட் ஹஸ் கம், அப்போ போய் குவிட் பண்ணுறேன்னு சொல்கிறதுல யூஸ் எதுவும் இல்லை. அப்போ கண்டிப்பாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் போது அப்பயும் ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் தான் அதிகமாக போகும். பட் வரதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். வருமுன், ஸோ வரதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் த பெஸ்ட் ஒன். Next, small amount of alcohol is not harmful to the human body and can be beneficial also. Alcohol socially acceptable இருந்தாலும், but it is totally unacceptable. Physical, mental and family well-being. இது வரைக்கும் எல்லா கைட்லைன்ஸ் எவிடன்ஸ் படி இவ்வளோ அமௌண்ட் தான் ஆல்கோஹால் குடிச்சா நல்லது, இல்லை இவ்வளோ அமௌண்ட் மேலே குடிச்சா கெட்டது இல்லை, எந்த கைட்லைன்ஸ் எவிடன்ஸ் எதுவுமே இது வரைக்கும் இல்லை. ஸோ டெய்லி இவ்வளோ குடிக்கலாம், இல்லை பர் வீக் இவ்வளோ குடிக்கலாம், இல்லை அதுக்கு மேலே குடிச்சா ஆபத்துன்னு நிறையா கைட்லைன்ஸ் வந்துருக்கு. பட் எவிடன்ஸ் இவ்வளோ தான் எதுக்குமே இல்லை. ஆல்கோஹால் இஸ் ஆல்சோ ஒன் ஹை ரிஸ்க் ஃபார் காசிங் கேன்சர். ஸோ ஆல்கோஹால் எந்தெந்த கேன்சர் காஸ் பண்ணனா, ஈசோஃபேகஸ், கோலோரெக்டல், லிவர், பிரஸ்ட் கேன்சர், எந்த கேன்சர் வேணாலும் அது காஸ் பண்ணலாம். ஸோ லிவர் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க தான் நல்லது. ஆல்கோஹால் குடிச்சு குடிச்சு கீழே இந்த லிவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும். அப்புறம் அந்த டேமேஜ் ஆன லிவரை நம்மளுக்கு ஹெல்த் தான் தேவை. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லிவர் ஃபெயிலியர் சிரோசிஸ், அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். சிரோசிஸும் இட்ஸ் an important risk factor for causing liver cancer, hepatocellular carcinoma. இது யூஸ்வலாக பண்ணுறது தான். எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இதுக்கு மேலே குடிக்கவே மாட்டேங்கிறான். நானும் சேர்த்துக்கிறேன், கவுட் மீ. இதுதான் யூஸ்வலாக நடக்கிறது. பட் ஆல்கோஹால், ஸ்மோக்கிங் எல்லாமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் காசிங் கேன்சர். கேன்சர் மட்டும் இல்லை, நிறைய டிசீஸ் இருக்கு. அதுக்கு இது என்ன பண்ணலாம் தெரியுமா? அடுத்தது, only fat people need to do physical exercise to prevent cancer. கரெக்டா? குண்டா இருக்க மட்டும் எக்ஸசைஸ் பண்ணா போதும், மீதி எல்லாரும் நல்லா ஃபிட்டா இருக்கும். கரெக்டா? கண்டிப்பா இல்ல. obesity and lack of physical activity can also it's an high risk. So each individual also ஒல்லியா இருந்தா கூட physical activity பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நான் வெஜிடேரியன்ஸ், கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள நான் வெஜிடேரியன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்க், பீஃப், lamb. இன்னொன்று ப்ராசஸ் மீட்னு சொல்லுவாங்க, தட் இஸ் ஸ்பின்ட் ஆர் கேன், அல்லது ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுற மீட் எல்லாமே. தே ஆர் ஆல்சோ வெரி ஹை ரிஸ்க் ஃபார் காசிங் கேன்சர். ஒபிசிட்டி, ஓவர் வெயிட், கேன்சர், இட் கேன் ஆல்சோ காஸ் கேன்சர் இன் எனி பார்ட் ஆஃப் த பாடி. எத்தனை பேர் நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவீங்க?
மொத்தம் இங்கே ஒரு 60-70 பேர் இருப்பீங்களா? 50 பேர் ஆச்சு ப்ளீஸ். 2 பேர் தான் பண்ணுறீங்க மீதி. WHO என்ன தெரியல? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரீசன்ட் கைட்லைன்ஸ் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா per week, that is ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 150 minutes of moderate activity அல்லது per weekல 75 minutes of moderate activity அல்லது ரெண்டும் கம்பைன் பிளஸ் 2 நாள் மசில் ஆக்டிவிட்டி பண்ணுறது WHO ஓட ரெக்கமெண்டேஷன் கைட்லைன்ஸ் ரீசெண்டாக 2019ல பப்ளிஷ் பண்ணுது. ஸோ ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 150 minutes moderate activity அல்லது 75 minutes vigorous activity அல்லது both or plus 2 நாளைக்கு muscle activity. This is the WHO recommendation. Moderate activity என்ன சொல்றாங்க? Walking. Walkingனா சாதாரணமா நடக்கிறது இல்லை, brisk walking. கையையும் காலையும் நல்லா மூவ் பண்ணி போறது தான் அந்த brisk walking. அதுதான் moderate activity. சாதாரணமா வாக் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் போனீங்கனாலும் கால் வலி தான். அதனால physical activity கண்டிப்பா வராது. brisk walking தான் அந்த moderate activityல வரும். மீதி moderate outdoor like cycling, sports, badminton, tennis அந்த மாதிரி. அதே vigorousல பாத்தீங்கன்னா swimming, jogging, running, hiking, football விளையாடுறது. ஸோ மீதி ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பேஸ்கெட் பால் எல்லாமே vigorous activityல வரும். ஸோ இந்த இதில் பாருங்க. ஸோ எவ்ரி மூவ் கவுண்ட்ஸ் அப்படின்னா நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதுனால உங்க பாடிக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை, இட் வில் ஆல்சோ கெட் பெனிஃபிட் டு த மைண்ட். ஸோ மைண்டும் பாடியும் ஹெல்த்தியாக இருக்கணும்னா டெய்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. இந்த மாதிரி செடன்டரி ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணாதுங்க. ஸோ மோஸ்ட் யூஸ்ஃபுல் அண்ட் த வர்ஸ்ட் இன்வென்ஷன் இது செரா யாருக்கு தெரியும்? யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, பயங்கர மோசமாகவும் இருக்கு. கரெக்ட், செல்ஃபோன் தான் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதோட என்ன பெனிஃபிட்ஸ் தரும். வேற ஒருத்தவங்களுக்கு எல்லாம் ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தால் டைம் மட்டும்தான் வேஸ்ட் ஆகும் தெரியும். அது பதில் தயவு செஞ்சு அட்லீஸ்ட் பர் டே 20 minutes ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இது உங்களோட ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, உங்களோட மைண்டுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு எத்தனை பேர் எங்கே கிரவுண்டுக்கு போகிறீங்க? அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சும் நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் WHO ரெக்கமெண்டேஷன் போவீங்களா? யாராச்சும் எஸ்ஸா நோவா? எதனால? டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ஜிம் வந்து ஃப்ரீயாக இருக்கும், அதே ஜானில் பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த கைட்லைன்ஸ் சொன்னோன்னதுக்கு அப்புறமாச்சும் தயவு செஞ்சு அதை பக்கம்லாம் எட்டி பார்த்து. Cancers cannot be detected in early stages. Early stages detect பண்ண முடியாதா? ஸ்கிரீனிங் ஒன்று இருக்கு. ஸோ ஸ்கிரீனிங் மூலமா கேன்சர் ஏர்லி ஸ்டேஜில், தட் இஸ் கேன்சர் வரதுக்கு முன்னாடி ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன்லையும் டிடெக்ட் பண்ணலாம். 2 கேன்சர் இந்த மாதிரி இருக்கு இப்போதைக்கு. ஒன்று cervical கேன்சர், இன்னொன்று பிரஸ்ட் கேன்சர். ஸோ பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் எத்தனை பேருக்கு தெரியுங்க? முன்னாடி பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொன்னேன், மோர் தென் 20 இயர்ஸ்க்கு ஆரம்பிச்சிருந்தது. பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கைட்லைன்ஸ்லாம் மோர் தேன் 10 to 15 இயர்ஸாக இருக்கு. மோர் தேன் 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இயர்லி ஒன்ஸ் மேமோகிராம்னா ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே மாதிரி அது பண்ணுறது நல்லது. ஸோ 40 to 54 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆனுவலாக மேமோகிராம் பண்ணால் ஏர்லி ஸ்டேஜ் பிரஸ்ட் கேன்சர் வந்து டிடெக்ட் பண்ணிட்டா ஈஸியாக க்யூர் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம். எதனாலனா பிரஸ்ட் கேன்சர் மோஸ்ட் காமன் கேன்சர், அதனால தான் இந்த ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஒன்று பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் மோர் தென் 20 இயர்ஸ். செகண்ட், மோர் தென் 40 இயர்ஸ் அப் டு 54 இயர்ஸ் ஆனுவலாக மேமோகிராம் பண்ணுறது அவசியம். ஸோ பிரஸ்ட் கேன்சரை ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். செகண்ட், cervical cancer screening. இது எது கொண்டு வந்தாங்க? ஸோ வேர்ல்ட் வைடாக cervical cancer பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 45 இயர்ஸில் டிடெக்ட் பண்ணுவாங்க cervical cancer. அதே இந்தியாவில் எந்த ஆவரேஜ் ஏஜ் குரூப் டிடெக்ட் பண்ணுறாங்க யாரும் சொல்ல முடியுமா? ஜஸ்ட் ஒரு கெஸ். 30s, 40s, 50s, 60s? எனி கெஸ்? நம்பர் கூட சொல்ல முடியாது. 30s. கரெக்ட். ஒரு ரெண்டு நம்பர் சொல்லுங்க. வேர்ல்டு வைடா 30 to 45 டிடெக்ட் பண்ணது. இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 50 to 60 இயர்ஸில் தான் டிடெக்ட் பண்ண முடியுது. எதுனாலனா நம்மளுக்கு இந்த அவேர்னஸ் இல்லாதனால. cervical cancer ஸ்க்ரீனிங் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தோம்னா cervical கேன்சரை ஈஸியாக ஏர்லி ஸ்டேஜ்லேயே டிடெக்ட் பண்ணி க்யூர் பண்ணிக்க முடியும். அதனால தான் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 30 to 45 இயர்ஸில் டிடெக்ட் பண்ணுறது நம்ம இந்தியாவில் மட்டும் 50 to 60 இயர்ஸில் தான் டிடெக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் டிடெக்ட் பண்ணும்போது எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ஆல் லோக்கலி அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல க்யூர் ரேட்டும் கம்மியாகும். உமனில் 21 to 29 இயர்ஸில் பேக் இயர் எவ்ரி 3 months ஒன்ஸ் பண்ணுறது. இன்னொன்று 30 to 65 இயர்ஸில் எவ்ரி 5 years ஒன்ஸ் HPV DNA பிளட்டில் ஒன்று டெஸ்ட் பண்ணுறது. அல்லது பேக் இயர் எவ்ரி 3 years ஒன்ஸ். ஸோ 21 இயர்ஸ்லேருந்து 65 இயர்ஸ் வரைக்கும் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் சர்வீஸில் இருக்குது. ஸோ 21 to 29ல் எவ்ரி 3 years ஒன்ஸ் பேக் டெஸ்ட். அப்படி இல்லைன்னா 30 years to 65 இயர்ஸில் எவ்ரி 3 years பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 5 years ஒன்ஸ் HPV DNA டெஸ்ட்டும் இருக்குது. அதோட சேர்த்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க. cervical cancer வந்து மோஸ்ட் காமன் இஸ் காஸ்ட் பை வைரஸ். வைரஸ் வந்து பேர் என்னன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் பேர். ஸோ அதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு தான் ஒரு வேக்சினும் கண்டுபிடிச்சிருக்காங்க, HPV வேக்சின். எத்தனை பேர் HPV வேக்சின் போட்டிருக்கீங்க? இதை பற்றி தெரியுமா? ஸோ cervical cancer மோஸ்ட் காமன் காஸ் பை HPV. இந்த இது வந்து கைட்லைன்ஸ் நிறையா வந்துருக்கு. பட் ஃபஸ்ட்டு வந்து இது அப்ரூவல் ஆனோட யாருமே அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் வேர்ல்டு வைட் இம்யூனைசேஷன் ஷெடியூலில் இன்க்ளூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இந்த இம்யூனைசேஷன் ஷெடியூலை இன்கார்பரேட் பண்ணியாச்சு. இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே இந்த வேக்சினேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களாம் 2K கிட்ஸ் தானே, அதனால் கண்டிப்பாக கிடைக்காது. ஃபீமேல்ஸ் முக்கியமாக தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. 9 to 14 இயர்ஸில் 0 and 6 monthஸில் போகிற ஷெடியூல். அதே வந்து 14 to 26 இயர்ஸில் 3 doses போகும். 0, 2nd month and 6th month. இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே இந்த ஷெடியூலில் இன்க்ளூட் ஆகிருக்கும். பட் நீ பேர் போடலைன்னா தயவு செஞ்சு இதை போட்டுக்கோங்க. எதனால cervical cancer ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு ஒரு வைரஸ்னால காஸ் பண்ணும். 95 to 98% அதுதான் பாசிட்டிவ் ஏஜென்ட். ஸோ அது வராமல் தடுக்கிறது தான் இந்த வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வயசுலேயே போடலாம் சார்? இப்படி போடலாம். மோர் தேன் 26 இயர்ஸ்னா அது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சில டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த கிருமி முன்னாடியே இருந்ததுன்னா போகிறது யூஸ் இல்லை. ஏன்னா அந்த கிருமி முன்னாடியே இருந்ததுன்னா 90% அதே ஷெட் ஆகிடும். சில பேருக்கு மட்டும் அது ப்ரோக்ரஸ் ஆகும் cervical cancer. ஸோ அதனால தான் இந்த ஏஜ் குரூப் 26 இயர்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. மோர் தென் 26 to 45 இயர்ஸ் ஜஸ்ட் கன்சல்ட் டாக்டர் இல்லை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடலாமா வேணாமா டிசைட் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறது பிளட்ல கண்டுபிடிப்பாங்க இல்லை வேற? பிளட்ல கண்டுபிடிக்கிறது. HPV DNA இருக்குது, அது பிளட்ல கண்டுபிடிக்கும். தனியாக அதுக்கு கிட்ட இருக்குது. ஆமாம். ஸோ 14 to 26